நம்ம வந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா அதில் வந்து 1008 கஷ்ட நஷ்டங்கள் வந்து வரதாங்க செய்யும். நம்ம வந்து நம்ம போகக்கூடிய பாதை நல்ல பாதையாக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது வந்து ஒரு பாசிட்டிவ் திங்கிங் சொன்னாக்கா, நம்ம போகிற பாதையில் ஒரு முள்ளு கூட இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு பேராசைன்னு சொல்லலாம். அதுமாதிரி நம்ம செய்யக்கூடிய பிஸ்னஸில் வந்து எந்த ஒரு நஷ்டமுமே வரக்கூடாது, நான் லாபத்தை மட்டுமே பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு நடக்காத காரியம் அந்த சொல்ல போனோம்னாக்கா. ஒரு பிஸ்னஸில் வந்து நம்மளுக்கு வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது ஒரு காமன் தான் ஆக்சுவலாக. அதுலேயும் நீங்கள் வந்து புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸுங்கிறது வர தான் செய்யும். அதாவது ஒரு ஒரு ஸ்டெப்பாக தான் நம்ம வந்து மேலே ஏறமே வழிய ஒரே தடவை நம்ம வந்து டாப்பில் ஏறி உட்காந்துட முடியாது. நம்ம பிஸ்னஸ்ன்னு சொல்லி வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து அடுத்தவங்களுக்கு சொன்னோம்னு சொன்னாக்கா அது வந்து ஒரு சின்ன விஷயமா தான் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நம்மளுக்கு தான் அது வந்து அது எப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கஷ்டமாக தெரிகிற மாதிரி இருக்கும். அக்கா உங்களுக்குன்னு வரக்கூடிய உங்கள் பிஸ்னஸ்ன்னு வரக்கூடிய பிரச்சனைகளை கூடுமான வரைக்கும் அடுத்தவங்களோட ஷேர் பண்ணிக்காதீங்க நீங்கள். அதாவது நம்ம வளரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உள்ளங்களை விட நம்மளோட டவுன்ஃபாலை பார்த்து சிரிக்கக்கூடிய உள்ளங்கள் வந்து நிறையாவே இருக்கும். நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சான்ஸை கொடுத்துடக்கூடாது அதில். அல்டிமேட்லி நம்மளுக்கு என்னென்னாக்கா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தோம்னு சொன்னாக்கா அது கூட இம்பார்ட்டன் கிடையாது. அதை வந்து நம்ம ப்ரொலாங் பண்ணாத வந்து லாங் பண்ணாத அதாவது கண்டினியூட்டி பண்ணணும். நம்ம அதை அதுக்கு வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது வந்து ஓவர் கம் பண்ணிவிட்டு சின்ன சின்ன திரைகள் வரதான் செய்யும். அது வந்து ஓவர் கம் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த பிஸ்னஸ் வந்து எப்படி கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறது மேலே தான் நம்மளோட ஃபோக்கஸே இருக்கணும்.